ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இதில் உனக்கு என்ன தேவைன்னு யோசிச்சு தானே தொட்ட. அப்புறம் என்ன, கண்டிப்பாக இன்று இரவு நீ எதிர்பார்த்ததை நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். இது எப்படி நடந்ததுன்னு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு தான் பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி கொடுக்க வந்திருக்கேன். நான் சொல்கிறத நல்லா கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்தி உனக்கான சரியான விஷயங்களை எல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். என் மேலே அன்பும் என் மேலே பக்தியும் பொறுமையும் கொண்டு வாழும் உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நீ எதிர்பார்த்தது போலவே கிடைச்சிடுவேன் செல்லமே. உன்னையும் உன் குடும்பத்தையும் வழி நடத்தி வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து பாதுகாத்து தீய சக்திகளில் இருந்தும் விபத்துகளில் இருந்தும் பொல்லாத நோய் நொடிகளில் இருந்தும் உன்னை பாதுகாத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் போல இந்த முருகன் நானும் என் வேலும் உனக்கு துணையாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ எப்போவுமே நிம்மதியாக மகிழ்ச்சியாக அமைதியாக வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் எந்த கவலைகளும் பிரச்சனைகளும் உன்னை வாட்டாத அளவுக்கு உன் கூடவே நான் இருக்க போகிறேன். நீ செய்கிற வேலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிக்கிறேன். உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. என்னுடைய கரங்கள் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிக்கும். உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் கவலைகளையும் தடைகளையும் நீக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் மன வருத்தங்களையும் அகற்றி உனக்கு தேவையான காசு பணம் செல்வம் சந்தோஷம் மதிப்பு மரியாதைன்னு அத்தனையும் உனக்கு கிடைக்க செய்வேன். இது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு. இனிமேல் நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உனக்கான நல்ல சுகத்தையும் சந்தோஷத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்க நான் வந்துட்ட பிறகு இனிமேல் நீ எதுக்காக கவலைப்படணும்? இப்போதே உன் மனசில் இருக்க சோர்வுகள் நீங்கி நீ புத்துணர்ச்சியோட வாழ தயாராகு. நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தர்றேன். தடைகளை எல்லாம் விலக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை பாதுகாக்கிறேன் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ முழுசாக என் கைகளில் ஒப்படைச்ச பிறகு இனிமேல் எதுக்கும் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. உனக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன்னை உயர்த்த வந்துட்டேன். உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நல்லபடியாக உன்னை உயர்த்த தான் போகுது. உனக்கு இருக்கிற பாவங்களில் இருந்தும் உனக்கு இருக்கிற எதிராக இருக்கும் தீய விஷயங்களில் இருந்தும் உனக்கு எதிராக சதி வேலை செய்யக்கூடிய கெட்ட மனிதர்களிடம் இருந்தும் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியான தூய்மையான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசில் இருக்க பயத்தையும் கவலைகளையும் நீக்கி உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உனக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒவ்வொரு நாளையும் நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. தீய வழிகளில் இருந்து உன்னை விலக்கி தீய விஷயங்கள் உன்னை நெருங்காத அளவுக்கு நானே பாதுகாத்து உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். கெட்ட எண்ணங்களில் இருந்தும் உன்னை அடிமைப்படுத்தக்கூடிய கெட்ட பழக்கங்களில் இருந்தும் உன்னை விடுவிச்சு உன் முழு உடம்பையும் உன்னுடைய முழு வாழ்க்கையையும் கூட நான் என் பொறுப்பில் எடுத்து உன்னை பாதுகாக்கிறேன். உன் மனசை சுத்தப்படுத்தி உனக்குள்ள நல்ல எண்ணங்களை கொடுத்து தைரியத்தையும் துணிச்சலையும் கூட கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உண்டாக்கிடுவேன் என் செல்லமே. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. உனக்காக இந்த அப்பன் முருகன் பல திட்டங்களோட காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த கஷ்டம் கவலைன்னு எது வந்தாலும் அதை காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உன்னை பலவீனமாக்கும் எந்த விஷயத்தையும் நான் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து பலத்தை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நீ எதுக்கும் வருத்தப்படாத. அனுதினமும் உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை நான் நடத்தி தருவேன். புயல் போல பெருசாக பிரச்சனையாக இருந்த பூதாகரமான விஷயங்களை எல்லாம் சூரியனை பட்ட பனித்துளி போல காணாமல் போக செஞ்சிடறேன் என் செல்லமே.
உனக்கு எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் வந்துட்ட பிறகு இனிமே நீ எதுக்கும் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னை ஏளனமாக பேசினவங்களே ஆச்சரியப்பட்டு வியந்து உன்னை பார்க்குற அளவுக்கு உன்னை மிகப்பெரிய ஆளாக உயர்த்தி காட்ட போகிறேன். நீ செய்த தொழில், வேலை, கல்வி எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு நான் முன்னேற்றத்தை கொடுப்பேன். உன் குடும்பத்தை உயர்த்தி பல கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிச்சு உன்னை ஒரு மிகப்பெரிய ஆளாக நல்ல நிலைமையில பேரும் புகழும் பெருமையும் பெற்று வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன் என் செல்லமே. உனக்கு இருக்கிற குறைவை எல்லாம் நான் நிறைவாக மாற்றி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் குறை என்ற சொல்லே இருக்காது, இல்லை என்ற சொல்லே இருக்காது. எல்லாத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்கதான் நான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க குழப்பங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தேவையற்ற பயமோ பதட்டமோ உனக்கு வேண்டாம். எல்லாத்திலும் இருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டு பண்ண போகிறேன். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கூடவே இருந்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றி உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். இப்போது ராஜயோகத்தை உனக்கு கொடுத்து கோடி கோடியாய் செல்வமும் பணமும் சம்பாதிக்கும்படியும் சுகமாய் வாழும்படியும் கூட இந்த அப்பன் முருகன் செய்வேனேன்னு செல்லவே. அடுத்தவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ, அடுத்தவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சி நீ வாழ்க்கையை வீணடிச்சிடாத. ஏன்னா மனிதன் வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதான், மனித பிறவியும் உனக்கு ஒரு முறைதான். அதனால் இந்த பிறவியை உனக்கு பிடிச்சது போல வாழு. அதே நேரத்தில் உண்மையா நேர்மையா நிம்மதியா வாழ்ந்துட்டு போய் என் தங்கமே. இருளிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்து உனக்கு ஒளியாக நான் இருக்க போறேன். இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு துரோகம் செய்தவர்களை எல்லாம் நீ ஒருபோதும் வாழ்க்கையில மறுபடியும் கூட சேர்த்து வச்சுக்காத. ஏன்னா சரி, ஒரு தடவை தெரியாம தப்பு செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சு உன்னை ஏமாத்துறவங்களையும் துரோகம் செஞ்சவங்களையும் மறுபடியும் உன் கூட வச்சுக்கிட்டீன்னா அதை விட பெருசாக உன்னை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கும் போது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலச்சி இருக்கும் அல்லவா. இந்த அப்பன் முருகனுடைய உண்டியல்லையும் சரி அல்லது என் கோயில்லையும் சரி எனக்காக யாராவது வந்து கோடி கோடியாக பணத்தை வாரி இறைச்சாலும் நான் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் வரம் கொடுக்கதோ ஆசீர்வதிப்பதோ கிடையாது. ஆனால் கள்ளங்கபடம் இல்லாத உண்மையான அன்பையும் பக்தியையும் யாராவது எடுத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே நான் அனைத்தையும் அள்ளி கொடுத்துருவேன். உன்னுடைய கள்ளங்கபடம் இல்லாத நல்ல மனசுக்கும் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் சேர்த்து தான் நான் உனக்கு அருள் செய்ய வந்திருக்கேன் என் செல்லமே. கண்டிப்பா உன் தரத்தை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். அடுத்தவங்களை தாழ்த்தி அடுத்தவங்களை தப்பாக பேசி உன்னை உயர்த்தி காட்டவும் உன்னை நல்ல பிள்ளையாக காட்டிக்கவும் நீ ஒருபோதும் முயற்சி செய்யாதே. ஏன்னா அடுத்தவனை தப்பாக காமிச்சு நீ நல்லவனாக காமிக்க நினைக்கும் போது அது நிச்சயமாக நிலைக்காது என் செல்லமே. மனிதர்களை வேணா ஏமாத்தலாம், இந்த முருகனை ஏமாற்ற முடியாது. அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டு நீ நல்ல பேர் வாங்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லபடியாக வாழலாம் நினச்சா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது. அதை நான் விடவும் மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் இயல்பாகவே உண்மையாகவே நல்ல பிள்ளையாக இரு. மற்றவங்களை முழுசாக நம்பி அவங்க உனக்காக எல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருக்காதே. உனக்கு பலமாக நீதான் இருக்க முடியுமே தவிர அடுத்தவங்க உனக்கு பலமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதே. உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான வசதியை கொடுத்து உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வந்திருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் இகழ்ந்து பேசுவதோ ஏளனமாக பேசுவதோ கேலி கிண்டல் பண்ணி பேசுவதோ வேண்டாமே செல்லமே. எந்த விஷயத்துக்காக நீ அடுத்தவங்களை தாழ்த்தி பேசினாலும் சரி தப்பாக பேசினாலும் சரி அது அப்படியே நாளைக்கு உனக்கு நடக்கும். காலம் எப்போ எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் உணவோ அழகோ நிறமோ காசு பணம் வசதியோ எந்த விஷயத்துலையும் சரி அடுத்தவங்களை தாழ்த்தியும் பேசாத, தப்பாக குறை சொல்லியும் பேசாத. எல்லா இடங்கள்லையும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எப்போ பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கதை விட
எப்போ பேசாமல் அமைதியாக இருக்கணுன்றதை புரிஞ்சு வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். எல்லா இடங்கள்லையும் நீயே பேசணும், எல்லா இடத்துலையும் நீயே பெரிய ஆளாக காட்டிக்கணும்னு நினைக்காத. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவே இருக்க முயற்சி செய். நீ தேடிக்கிட்டு இருக்க வாழ்க்கை உன்னையும் தேடி வரத்தான் போகுது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி தருவேன். நீ எதையும் இழக்கவோ வாழ்க்கையில் தோற்று போகவோ துவண்டு போகவோ நான் விட்டுட மாட்டேன்னு செல்லமே. உனக்கு சொந்தமான எதுவும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகாது. உனக்கானதே, உன் விருப்பத்துக்குரியதை நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எதையும் இழக்க மாட்டாய், யாரையும் இழக்க மாட்டாய். இன்னும் உனக்கான உயர்வையும் வெற்றியையும் தான் நான் கொடுக்க போகிறேன். உன் கைகளுக்குள்ளேயே இல்லாத, உன்னை நோக்கி வராத எதிர்காலத்தை நினச்சி எதுக்காக கவலைப்படுற? எதிர்காலத்தில் என்ன நடக்கணுமோ அதையெல்லாம் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ இந்த நிகழ்காலத்தை மட்டும் நிம்மதியாக அனுபவிக்க தயாராகு. நிகழ்காலத்தை அழகாக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. எது வந்தாலும் ஏற்றுக்கோ, எது உன்னை விட்டு போனாலும் விட்டுடு. ஏன்னா இந்த உலகத்தில் நிரந்தரம்னு எதுவும் கிடையாது என் செல்லமே. நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மனிதர்களுடைய யதார்த்தம் அதுதான்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு கடந்துக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்திலும் என்னால் இது முடியுமான்ற சந்தேகமோ தயக்கமோ உனக்கு வேண்டாம். அனைத்தையும் உனக்காக முடிச்சு கொடுக்கவே உன் அப்பன் முருகன் இருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க தான் போகிறேன். உன் வாழ்க்கை பயணத்தில் நான் உனக்கு எல்லாமுமாக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? நீ போகும் பாதையில் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். நீ எதையுமே அதிகமாக யோசிச்சு கவலைப்பட்டு வாழ்க்கையை வருத்தி கொள்ளாதே. அளவாக யோசி. அதிகமாக யோசித்து குழம்பி போக வேண்டாம். எதையாவது யார்கிட்டையாவது எதிர்பார்த்து போய் நின்னா கண்டிப்பாக அவங்க உன்னை அவமானப்படுத்துவாங்க, தப்பாக பேசுவாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. உனக்கு தேவையானதை, உனக்கு சரியானதை, உனக்கான சிறப்பான விஷயங்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன்.